2 வருடத்துக்கு மேலாக செய்யும் உங்கள் வியாபாரத்தை மேலும் விரிவாக இன்றைய நாடுங்கள் உங்கள் கிரயோன் ஃபினான்ஷியல் சர்வீஸை. துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக தலைவர்களில் ஒருவரான மாகந்துரை மதுஷ் உள்ளிட்டவர்களை அந்நாட்டு சிறையில் வைப்பதே புத்திசாலித்தனமானது என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மஹித் சனநாயக்க தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி வெளியிட்டுள்ள கருத்தை சுட்டிக்காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, குறித்த நபரை கைது செய்ததன் மதிப்பு நிச்சயமாக போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு உரியது எனவும் அவர் கூறியுள்ளார். மகந்துரை மதிஷ் உள்ளிட்டவர்கள் அண்மையில் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டனர். பாரதூரமான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த நிலையில் மகந்துரை மதிஷ் உள்ளிட்டவர்கள் கடந்த வாரம் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ராணுவ தளபதி, கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை இலங்கைக்கு அழைத்து வந்தால் பல்வேறு தந்திரங்களை பிரயோகித்து சிறையிலிருந்து தப்பிச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. இந்நிலையில் அந்நாட்டு சிறையில் வைப்பதே புத்திசாலித்தனமானது. பாதாள உலக கூட்டத்தை ஒழிப்பதற்கு ஜனாதிபதி எடுத்துள்ள முயற்சி பாராட்டுக்குரியது. அண்மையில் பாதாள உலக கூட்டத்தை அடியோடு பிடிப்பதற்கும் போதைப் பொருட்களை கைப்பற்றுவதற்கும் முடியமாக உள்ளதற்கு STF படையின் பிரிவு கட்டளை அதிகாரி MR லத்தீப் எடுக்கும் ஆர்வம் மிக முக்கியமானது. இந்நிலையில் அவரது சேவைக்கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் எனவும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மஹித் சனநாயக்க தெரிவித்துள்ளார்.